ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப ஹெல்தியான டேஸ்டான வல்லாரைக்கீரை பொடி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. இதை நீங்கள் கூட்டாவோ பொரியலாவோ செஞ்சு கொடுத்தீங்கன்னா இந்த கீரையை விரும்பி சாப்பிட மாட்டாங்க பசங்க. இந்த மாதிரி பொடியாக செஞ்சு இட்லி தோசை மேலே தூவி கொடுக்கும்போது ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்குங்க. இந்த கீரையில் அதிகமான மருத்துவ குணங்கள் இருக்கிறதுனால அடிக்கடி நீங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யுதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்க்கு பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது வாங்க வீடியோக்குள்ளே. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு வல்லாரைக்கீரை எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வல்லாரைக்கீரை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. நான் எடுத்துருக்கிற அளவு பார்த்திங்கன்னா 2 கவர் கவரில் தான் கட்டி விற்றுருந்தாங்க. அந்த மாதிரி கவரில் 2 கவர் வாங்கி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. கீரை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் பெரிய தண்டோடு இருக்கும். நமக்கு தண்டு தேவையில்லை, கீரையை மட்டும் ஆஞ்சிட்டு எடுத்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற கீரையை இந்த மாதிரி ஒரு அகலமான பிளேட்லையோ அப்படி இல்லைன்னா காட்டன் துணிலையோ போட்டு நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. வெயிலில் காய வைக்கக்கூடாதுங்க, ஃபேன் கடியில் தான் காய வச்சு எடுத்துக்கணும். 2 நாள் ஃபேன் கடியிலேயே காய வச்சு எடுத்துருக்கேங்க. எந்த அளவுக்கு சவுண்டு வருது பாருங்கள், உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். வெயிலில் காய வைக்கும்போது கீரையில் உள்ள சத்துக்களும் போயிடும், கீரையுடைய கலரும் மாறிடுங்க. இப்போ இந்த வல்லாரைக்கீரை போட்டு செய்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் 1 கப் அளவு கருப்பு உளுந்து சேர்த்துக்கலாங்க. நீங்கள் கருப்பு உளுந்து வெள்ளை உளுந்து எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இதோடைய அளவு பார்த்திங்கன்னா 125 கிராம் இது. இப்போ இந்த உளுந்து நல்லா வாசனை வர அளவுக்கு வறுப்பட்டு வந்ததுமே இதை எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. அடுத்ததாக இது கூடவே 1/2 கப் அளவு கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. எடுத்து இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வறுத்து விட்டுக்கோங்க. கைவிடாமல் இந்த அளவுக்கு வறுத்து விட்டிங்கன்னா நல்லா வறுப்பட்டு வருங்க. பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வறுப்பட்டதுமே இதையும் நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சிடலாங்க. 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 ஸ்பூன் மிளகு சேர்த்துட்டு இது 2 நல்லா பொரிஞ்சு வர அளவுக்கு வறுத்து விட்டுக்கோங்க. பார்த்தீங்கன்னா நல்லா பொரிஞ்சு வந்துருச்சுங்க. இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். 1/4 கப்பு எள்ளு எடுத்துக்கோங்க. எள்ளு சேர்த்துட்டு இது நல்லா வறுத்து விட்டுக்கலாங்க. எள்ளு நல்லா பொரிஞ்சு வரணும். நீங்கள் வெள்ளை எள்ளு கூட யூஸ் பண்ணலாங்க. இதுக்கு பதிலாக இந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சு வந்ததுமே நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இது கூடவே மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் 10லேருந்து 15 வரமிளகாய் எடுத்துருக்கேங்க. நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய் சேர்த்துக்கோங்க. மிளகாய் நல்லா வறுப்பட்டதுமே இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு கல் உப்பு எடுத்துக்கலாங்க. நீங்கள் கல் உப்பு சேர்க்கும் போதே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. கடாய் ஈட்டிலே அந்த கல் உப்பு நல்லா வறுப்பட்டு வந்துடும். இது கூடவே 1/4 ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அந்த சூட்லேயே நல்லா வறுத்து விட்டிங்கன்னா நல்லா வறுப்பட்டுருங்க. இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக 1/2 கப் அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையே எடுத்துக்கோங்க. சேர்த்து இது நல்லா ஈரப்பதமெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வறுத்து விட்டுக்கலாங்க. இந்த அளவுக்கு நல்லா வறுப்பட்டதுமே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போது நம்ம காய வச்சுருக்கிற வல்லாரைக்கீரையை சேர்த்துக்கலாங்க. நம்ம ஏற்கனவே நல்லா காய வச்சு எடுத்து வச்சுருக்கோம். அதை லைட்டாக சூடு பண்ணால் போதும். அது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சூடு பண்ணி எடுத்துக்கலாங்க. நான் இந்த கப்பில் தான் 3 கப் அளவுக்கு நல்லா அழுத்தி எடுத்த வல்லாரைக்கீரை எடுத்துருக்கேங்க. அதே கப்பில் தான் மற்ற பொருட்களையும் அளந்து எடுத்திருக்கேன். நீங்கள் கப்பு டம்ளர் எது வேணாலும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த அளவுக்கு லைட்டாக சூடானால் போதும். இப்போ இதை எடுத்துடலாம். இப்போது நம்ம வறுத்து வச்சுருக்கிறதுல நல்லா ஆறி இருக்குங்க. நல்லா சூடு ஆறின பிறகு தான் அரைக்கணும் இந்த பொடி. இந்த அளவுக்கு நல்லா ஆறின பிறகு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கோங்க. அப்போ தான் பொடி நல்லா நைஸாக அரைப்படும். இப்போது இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துருக்கேங்க. மீதி இருக்கிறதையும் இதே மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது அவ்வளோதாங்க, ரொம்பவே ஹெல்தியான வல்லாரைக்கீரை பொடி ரெடி ஆயிடுச்சுங்க. இது பொடி இட்லியாவோ பொடி தோசையாவோ சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் சூடான சாதத்தில் நெய் விட்டு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்பவே அட்டகாசமாக இருக்குங்க. இது இந்த மாதிரி பொடியாக செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. கெட்டு போகாது. இது 3 மாதம் ஆனாலும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.